ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஜிஎம்டி வேலன் அகாடமி. இது நம்மளுடைய தினம் ஒரு தகவல். ஸோ நம்ம ஜிஎம்டி வேலன் அகாடமியில் தினம் ஒரு தகவல் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் மூலமா டெய்லி நம்ம யூடியூப்ல ஒரு தகவலை வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப டீடைல்டான நோட்ஸோட உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட இந்த ஒரு டிஸ்கஷன் ஏரியா வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு 20 to 30 மினிட்ஸ் கிளாஸ் மாதிரி ஒரு டீடைல்டா ஒரு கான்செப்டை ஃபுல்லா படிச்ச ஒரு திருப்தியும் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் சம்திங் நியூ எவ்ரி டே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அண்ட் ஆல்சோ நம்மளோட அகாடமில நிறைய கோர்சஸ் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் கோர்சஸா நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எவ்ரிடே இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ யூஸ் இட் வைஸ்லி. தினமும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளையும். அது மிகச்சிறந்த அளவு வெற்றியை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. இந்த வெற்றி அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு கடின உழைப்பு போடுறோமோ அவ்வளவு பெருசா இருக்க போகுது. உங்களுடைய உழைப்பு பெரிதானால் வெற்றியும் பெரிதாகவே அமையும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் கண்டினியூஸ்லி ஸ்டடி. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து இந்தியாஸ் சேஞ்சிங் மேப் அண்ட் எவல்யூஷன் சொல்லிட்டு 2 கிளாஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். எப்படி வந்து ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து ரீஆர்கனைஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு ஹிஸ்டரி, ப்ராப்பர் ஹிஸ்டரியா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். யூ கேன் செக் தட் அவுட் இன் ஏர்லியர் கிளாஸஸ். அண்ட் இன்னைக்கு நம்மளோட டே 3 கிளாஸ் இருக்க போகுது. இன்னைக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பத்தி டீடைல்டான இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். டோன்ட் ஃபர்கெட், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு வெறும் 78 டேஸ் தான் இருக்கு. ஸோ இந்த 78 நாட்கள் ரொம்ப தீவிரமா படிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த எக்ஸாமினேஷன் உங்களால கிளியர் பண்ண முடியும். இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆட் ஆனா நம்மளோட அகாடமில இருந்து படி ஸ்டடி ப்ரோக்ராம் சொல்லிட்டு மிஷன் குரூப் 1 லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மிஷன் குரூப் 1 பொறுத்தளவு 26/6 இருந்து, அதாவது ஜூன் 26ஆம் தேதியில இருந்து நம்ம இது ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஏர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் உங்களுக்கு 1 hour ரிவிஷன் கிளாஸஸா இருக்க போகுது. இது கான்செப்சுவல் வைஸ் ரொம்ப டீடைல்டான, இப்போ நம்ம கிளாஸஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி தான் கான்செப்சுவல் வைஸ் ரொம்ப டீடைல்டான இன்ஃபர்மேஷனோட கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ்டா இந்த ஒரு ரிவிஷன் கிளாஸஸ் இருக்க போகுது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அவர் ரிவிஷன் கிளாஸஸ் படி ஸ்டடி ப்ரோக்ராம், ப்ளீஸ் கான்டாக்ட் தி நம்பர். ஸோ அதே மாதிரி நம்மளோட அகாடமில டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A அண்ட் 4க்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம கிளாஸஸ் லான்ச் பண்ண போறோம். அண்ட் ஆல்சோ யூ வில் கெட் புக்ஸ் ஃபார் திஸ். தனிப்பட்ட புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். 12,500 ரூபாயில நம்ம ஆன்லைன் கிளாஸஸா இதை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின், யூ கேன் இமிடியட்லி கான்டாக்ட் தி நம்பர். ஸோ நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். அந்த நம்பரை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A அண்ட் 4 தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 மீடியம்லயே இருக்கும். மெட்டீரியல் உங்களுக்கு 2 மீடியம்லயே கிடைக்கும். அண்ட் ஆல்சோ கமிங் பேக் டு தி கிளாஸ், டாக்டர் B.R. அம்பேத்கர் இவரை பத்தி தான் பார்க்க போறோம். ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியான்னு சொல்லக்கூடியதுல முக்கியமான ஒருவர். ஸோ இவரை பொறுத்தளவு 14th April 1891 பிறந்து டிசம்பர் 6ஆம் நாள் 1956 மறைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம். I measure the progress of a community by the degree of progress which women have achieved. பெண்களின் சாதனையை பொறுத்தே ஒரு சமூகத்தின் வளர்ச்சியை நான் அளவிடுவேன் அப்படின்னு சொன்னவர். சம உரிமை, அதே மாதிரி சமூக நீதி அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு முக்கியமான ஒரு தலைவராக அமைந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவரை பத்தின முழுமையான தகவல்கள் இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ B.R. அம்பேத்கரை பொறுத்தளவு ஏர்லி லைஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது he was born on 14 April 1891. சரிங்களா? பீமாபாய் ராம்ஜி மலோஜி சக்பால் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பிறந்தவர். மகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதியில வந்து பிறந்திருப்பாரு. ஸோ அதுவே வந்து காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் தான். லோவர் காஸ்ட்ல பிறந்தனால ஸ்கூல்ல வந்து பல அவமானங்கள் மற்றும் கொடுமைகளை அனுபவிச்சாருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு பொது இடங்கள்ல வந்து நீர் அருந்த கூட அவரை விட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார்கள். இந்த சர்நேம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இவருடைய சர்நேம் அம்பேத்கர் கிடையாது, பீமாராவ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். மகாதேவ் அம்பேத்கர்னு இவரோட டீச்சர் இருப்பாங்க. அவங்க டீச்சர் மேல இருந்த பற்றின் காரணமாக அம்பேத்கர்ன்ற பெயரை வந்து இவர் தன் பெயரோட வந்து இணைத்து கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ அவரு இந்த ஒரு இந்து மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதத்தையே வெறுத்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்து மதத்துலதான் சாதிகள் இருக்கு, அதனால அந்த மதத்தை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லி குறிப்பிட்டவர். அண்ட் இவரோட கல்வி தகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்ஃபின்ஸ்டோன் ஹை ஸ்கூல் பாம்பேல தன்னோட ஸ்கூல் எஜுகேஷனை முடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் தலித் ஸ்டூடெண்ட் அந்த ஒரு ஸ்கூல்ல படிச்சு வெளியே வந்தவர். அதுக்கப்புறம் எல்ஃபின்ஸ்டோன் காலேஜ்ல யூனிவர்சிட்டி ஆஃப் பாம்பேல வந்துட்டு BA எக்கனாமிக்ஸ் முடிக்கிறாரு. 1915 கொலம்பியா யூனிவர்சிட்டி நியூயார்க்ல போயிட்டு தன்னோட MA-வை வந்து முடிக்கிறாரு எக்கனாமிக்ஸ்ல. ஏன்ஷியன்ட் இந்தியன் காமர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தீசிஸை பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. கொலம்பியா யூனிவர்சிட்டியில மறுபடியும் 1917 தன்னோட PhD முடிக்கிறாரு. த எவல்யூஷன் ஆஃப் ப்ரொவின்சியல் ஃபினான்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு தீசிஸை வந்து பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல MSc இன் எக்கனாமிக்ஸும் முடிச்சிருப்பாரு.
கிரேஸ்ன்னு சொல்லக்கூடிய லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு லா யூனிவர்சிட்டியில பாரிஸ்டர் அட் லான்னு சொல்லக்கூடியதை வந்து குவாலிஃபை பண்ணியிருப்பாரு. லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல மறுபடியும் டாக்டரேட்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை சப்மிட் பண்ணி டாக்டரேட்டும் வாங்கியிருப்பாரு. ஸோ அதாவது த ப்ராப்ளம் ஆஃப் த ருபி இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். இந்த புத்தகம் அடிக்கடி கேள்விகள்ல கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல். சரிங்களா? ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் ஆஃப் த ருபி இருக்கு இல்லைங்களா, இது கிட்டத்தட்ட இந்தியாவோட ரிசர்வ் பேங்க் இருக்கு இல்லைங்களா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு அடித்தள கருத்துக்களை கொடுத்த ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவர் ஒரு சமூக நீதி தலைவர் மட்டும் கிடையாது, ஒரு பெரிய எக்கனாமிஸ்டும் கூட. சோ பீமராவ் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவரோட பொலிட்டிக்கல் கெரியர் அப்படின்னு பார்த்தோம்னா 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லயுமே இவர் அட்டன் பண்ணியிருப்பாரு. டிப்ரெஸ்டு கிளாஸஸ் பீப்புளுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவா லண்டன்ல தன்னைத்தானே ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாரு. இது மட்டும் கிடையாது, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல தாழ்த்தப்பட்டவர்களுக்கு செப்பரேட் எலக்ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி ரிசர்வ்டு சீட்ஸ் கொடுக்கறதா ஒத்துட்டு இருப்பாங்க. சோ செப்பரேட் எலக்ட்ரேட் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, ஒரு தொகுதியில வந்துட்டு சிலர் இருக்காங்க அப்படின்னா, எல்லா மக்களும் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமே ஒரு தலைவர் இருப்பார். இந்த மக்கள் மட்டும்தான் அவர்களுக்கு ஓட் பண்ண முடியும். அதுதான் செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ். அப்ப அந்த தொகுதியில ஒரு தலைவரா வரக்கூடியவர் யாரு, ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர் இருப்பாரு. ஓட்டு போடுறவங்களும் தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டுமே இருப்பார்கள். மற்ற மக்களோட அந்த ஒரு விஷயத்தை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சோ அத காந்தி என்ன சொன்னாரு அப்படின்னா கம்ப்ளீட்டா எதிர்த்தாரு. இல்ல அது இருக்கக்கூடாது, நாங்க வந்து இந்துக்கள் சமத்துவத்தை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம், சமூகம் சமூகமா மாறணும், இது மறுபடியும் சாதி இனத்தை அல்லது பிரிவினையை வந்து என்கரேஜ் பண்ணுதுன்னு சொல்லி காந்தி அதை எதிர்த்திருப்பாரு. சோ அந்த எதிர்ப்பை மீறி அம்பேத்கர் இதை வரவேற்றார். இந்த செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதை வந்து வரவேற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த செப்பரேட் எலக்ட்ரேட்ஸை எதிர்த்து காந்தி ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குவார். அந்த உண்ணாவிரதத்தை முடிப்பதற்காகவும் செப்பரேட் ரிசர்வ்டு சீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ரொவிஷனை விட்டு கொடுப்பதற்காகவும் பூனா உடன்பாடு கையெழுத்திடப்பட்டது. அம்பேத்கரும் அதே மாதிரி காந்தி அவர்களும் தான் இதை கையெழுத்திட்டு இருப்பாங்க. இந்த பூனா உடன்பாடு அம்பேத்கர் இந்த செப்பரேட் எலக்ட்ரேட்டை விட்டு கொடுப்பதற்கான ஒரு அக்ரிமெண்டா இருந்தது. அதனால காந்தியும் தன்னோட உண்ணாவிரதத்தை முடிச்சு கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய அரசியலமைப்பு உருவாகும் பொழுது அதை முழுமையாக டிராப்டை ரெடி பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அம்பேத்கர் தான். இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? சோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் யாரு, இவர் தான். அதே மாதிரி குறிப்பா சொல்லணும்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல சமூக நீதிக்கு தேவையான அத்தனை ப்ரொவிஷன்ஸையும் இன்சர்ட் பண்ணது இவர் ஒருவர் தான். யோசிச்சு பாருங்களேன், ஸ்கூல்ல தன்னை தண்ணி கூட குடிக்க விடாத ஒரு மனுஷன் இல்லைங்களா, தண்ணி கூட குடிக்க முடியல. சோ அவ்வளவு ஒரு குரூவாலிட்டிக்கு உள்ளாகி இருக்கும். அதனால தன்னோட வாழ்க்கையை அவர் வெறுக்கல, வாழ்க்கையில ஜெயிச்சுட்டே போறாரு. அடுத்த கட்டம் என்ன, அடுத்த கட்டம் என்ன, அடுத்த கட்டம் என்னன்னு போறாரு. ஒரு கட்டத்துல இந்தியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குமான சட்ட திட்டங்களை எழுதியவர் யார், அந்த நீ தண்ணி கூட குடிக்க விடாம இருந்த குழந்தை தான். சோ வளர்ந்த பிறகு அவ்வளவு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காரு. He was appointed as a chairman of drafting committee. He drafted the constitution. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அன்டச்சபிலிட்டி, அபாலிஷன் சொல்லக்கூடிய முக்கியமான ப்ரொவிஷன் எல்லாம் இவர் மூலமா சேர்க்கப்பட்டதுதான். தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 17ஐயும் இன்சர்ட் பண்ணவர் இவர் தான். அதே மாதிரி முதல் முறை கவர்மெண்ட் அமையும் பொழுது ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டரா தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஜவஹர்லால் நேருவோட கேபினெட்ல முதல் லா மினிஸ்டரா வந்து இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. 1951ல எனக்கு அந்த பதவி வேண்டான்னு ரிசைன் பண்ணி தூக்கி போட்டிருப்பாரு. காரணம் என்னன்னா, ஹிந்து கோட் பில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பில் அவர் பாஸ் பண்ணியிருப்பாரு. அதுல பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கணும், சொத்துரிமை சம உரிமை இருக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷன் ஆட் பண்ணியிருப்பாரு. அதை வந்து முழுமையாக பாராளுமன்றம் சொல்லக்கூடியது ஏற்றுக்கொள்ளாது. அதனால தன்னோட பதவியை ரிசைன் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துருவாரு. சமூக சேவைகள்ல வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருவாரு. சோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் இவராக தான் இருந்தார். அதே மாதிரி இவரோட புத்தகங்கள் மேஜர் பப்ளிகேஷன்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, த ப்ராப்ளம் ஆஃப் த ருபி, இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன், ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். 1923லயே வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இவரோட டாக்டரேட்டுக்காக பப்ளிஷ் பண்ணது தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அடித்தளம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. பொருளாதார பகுப்பாய்வாக இருந்தது. அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு. சரிங்களா? சோ 1936ல வந்து இது எழுதப்பட்டது. தாட்ஸ் ஆன் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பப்ளிகேஷனையும் இவர் வெளியிட்டிருப்பாரு. சோ ஹூ வேர் தி சூத்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம், சூத்திரர்கள் யார், வர்ண அமைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஜாதி அமைப்பை வந்து எந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணணுமோ அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு. தி அன்டச்சபிள்ஸ், ஹூ வேர் தே,
அண்ட் why they became untouchables அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பப்ளிகேஷனும் த புத்தா அண்ட் ஹிஸ் தம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகமும் வெளியிட்டிருப்பாரு. சரிங்களா? 1957ல சுதந்திரத்துக்கு பின்னாடி வெளியிடப்பட்டதான் த புத்தா அண்ட் ஹிஸ் தம்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இவருடைய பத்திரிகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது மராத்தில மூக் நாயக்னு சொல்லக்கூடியதை முதல்ல தொடங்குறாரு. சோ இந்த மூக் நாயக் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட மராத்தி பத்திரிகை, குறிப்பா சொல்லணும்னா இவருக்கு வந்து படிக்கிறதுக்கு ஃபண்டிங்கே 2 மன்னர்கள் தான் பண்ணியிருப்பாங்க. கேக்வாத் மன்னர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ஃபண்டிங் பண்ணியிருப்பாரு. சோ அந்த மாதிரி அவங்க ஃபண்டிங் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டதான் இந்த மூக் நாயக்ன்ற பத்திரிகை. அதன் மாதிரி பகிஷ்கிருத் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஒதுக்கப்பட்ட இந்தியான்னு அர்த்தம் தமிழ்ல. பகிஷ்கிருத் பாரத்ன்னு சொல்லக்கூடிய பேர்ல ஒரு பத்திரிகையும், ஜனதா மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்ல ஒரு பத்திரிகையும், பிரபுத்த பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. புத்த மதத்துக்கு மாறுவார் இல்லையா, அப்பதான் இந்த பிரபுத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. பிரபுத்த பாரத் ஆக்சுவலா 2 வெர்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து விவேகானந்தர் தொடங்கினது, சுவாமி விவேகானந்தர் தொடங்கியிருப்பாரு. ஏன் அப்படின்னா ராமகிருஷ்ணரோட அந்த ஒரு வழி வந்ததுல பிரபுத்த பாரதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு. இது வந்து ஒரு மந்த்லி ஜேர்னலா இருந்தது. பட் அம்பேத்கர் என்ன பண்ணாருன்னா பை மந்த்லியா இதே பேர்ல ஒரு பத்திரிகையை தொடங்குறாரு. சரிங்களா? 1956ல தொடங்கினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. மராத்தி லாங்குவேஜ்ல பப்ளிஷ் பண்ணப்பட்டது. சோ இவர் தொடங்கிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பகிஷ்கிருத் ஹித்கரணி சபா அப்படின்னு சொல்லக்கூடியது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தொடங்கப்பட்டது 1924ல. சரிங்களா? சோ சுயமரியாதை இயக்கம் 1925 படிச்சோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க. பகிஷ் ஹித்கரணி சபா அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டியும் இவரால தான் தொடங்கப்பட்டிருக்கும். 1936ல, வருடம் ரொம்ப முக்கியம், 24 அது 36ல தொடங்கப்பட்டது. சோ இதே மாதிரி மற்ற அமைப்புகள் சொல்லும் பொழுது ஆல் இந்தியா ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் 1942ல தொடங்கியிருப்பாரு. பீப்புள்ஸ் எஜுகேஷன் சொசைட்டி 1945ல தொடங்கியிருப்பாங்க. எஜுகேஷனுக்காக தொடங்கப்பட்டது. இதன் மூலமாக சித்தார்த் கல்லூரி, மிலிந்தா கல்லூரின்னு சொல்லக்கூடிய நியூ காலேஜஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. பாரதிய பௌத்த மகாசபை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சபையையும் ஏற்படுத்தியிருப்பாரு. இதன் மூலமாக சமூக நீதியை வந்து ப்ரமோட் பண்ணாருன்னு சொல்லலாம். இவர் ஏன் புத்திசத்துக்கு மாறினார்னா, சமத்துவம் எந்த மதத்துல இருக்கோ அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்து மதத்தை வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. நான் இந்துவாக பிறந்தேன், ஆனால் இந்துவாக இறக்க மாட்டேன். ஐ வாஸ் born a Hindu, but I will not die a Hindu அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி சொல்லும் பொழுது இவர் முழுமையாக தன்னோட மதத்தை புத்த மதத்துக்கு மாத்துறாரு. சோ 1956ல புத்த மதத்துக்கு மாத்தினது மட்டும் கிடையாது, அவரோட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் புத்த மதத்துக்கு மாற்றப்பட்டார்கள்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த ப்ளூ பிரிண்ட் ஆர்பிஐ உருவாகுறதுக்கு அடிப்படையாக இருந்தது இவருடைய ஒரு புத்தகம். இவரோட இந்த பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ்னால அவருக்கு பாரத ரத்னா அவார்ட் 1990ல கொடுக்கப்பட்டது. சரிங்களா? சமத்துவம் மற்றும் சமூக நீதிக்காக அவர் கொடுக்கப்பட்ட ஒரு அவார்டுன்னு சொல்லலாம். புகழ்பெற்ற பொன்மொழிகள், அவரை பற்றிய முக்கியமான பொன்மொழிகள் சொல்லக்கூடியது எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ கல்வி கற்றிரு, விழித்திரு, புரட்சி செய்திரு அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கைகளை சொல்லியிருப்பாரு. கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் ஷுட் பி த அல்டிமேட் எய்ம் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். பயிற்றுவிப்பதே, கல்வி கற்றுக்கொள்வதே, உன்னுடைய மூளையின் மூலமாக நிறைய யோசிச்சு நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு கத்துக்கிறது தான் மனுஷனோட உண்மையான இலக்காக இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. I measure the progress of a community by the degree of progress which women have achieved. பெண்களோட முன்னேற்றம் தான் ஒரு நாட்டோட முன்னேற்றம் சொன்னவர். Constitutional morality is not a natural sentiment, it has to be cultivated அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அரசமைப்பு சீர்மை என்பது இயற்கையான உணர்வு அல்ல, அதை வளர்த்தெடுக்க வேண்டும், நம்ம தான் அதை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. I like the religion that teaches liberty, equality, fraternity அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இருக்கக்கூடிய ஒரு மதத்தையே நான் விரும்புகிறேன்னு சொன்னவர். டெமோக்ரஸி பத்தி இவரோட கொட்டேஷன் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, டெமோக்ரஸி இஸ் நாட் merely a form of government, it is essentially an attitude of respect, reverence towards fellow men. ஜனநாயகம் என்பது மதிப்பும் மரியாதையும் கொண்ட மனப்பான்மை அப்படின்னு சொன்னவர் யாரு? அம்பேத்கர். சரிங்களா? சோ இந்த மாதிரி நிறைய தகவல்கள், ரொம்ப டீடைல்டான ஒரு விஷயம்லாம் பார்த்திருக்கோம். இப்ப இதுல இருந்து என்னென்ன கேள்விகள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். Who was the founder of All India Scheduled Caste Federation? கீழே சாட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். எது ஆன்சரா இருக்கும்? A, B, C or D?
Who was the founder of All India Scheduled Caste Federation? அனைத்திந்திய பட்டியல் இனத்தினரின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதை தொடங்கியவர் யார்? எக்ஸாக்ட்லி ரைட், B.R. அம்பேத்கர். சரிங்களா? அடுத்தது So quotations, 3 quotations கொடுத்துட்டாங்க. Be educated, be organized, be agitated. I like the religion that teaches liberty, equality, fraternity. Life should be greater rather than long. வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டுமே தவிர நீளமாக இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த 3 கருத்துக்களையும் தெரிவித்தவர் யார்? எந்த தலைவரோடு தொடர்புடையது? எஸ், கீழே சாட் பாக்ஸ்ல ஆன்சர் சொல்லலாம். அந்த கரெக்ட் ஆன்சர் இஸ் பாபா சாஹேப் அம்பேத்கர். சரிங்களா? Now coming to the end of this class, GMT Velan Academy, stay tuned for more learning. தினம் ஒரு தகவல், டெய்லி இந்த மாதிரி ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷன் அண்ட் கொஸ்டின்ஸோட நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இந்தியாவோட ஜேர்னி ஆல்ரெடி நம்ம 2 கிளாஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க அது கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க. தட் வில் ஹெல்ப் யூ அ லாட் டு அண்டர்ஸ்டாண்ட். கண்டிப்பா கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஃபோக்கஸ்டு ரிவிஷன் கிளாஸ் லைவ் கிளாஸஸா உங்களோட சேர்ந்து படிக்கிற மாதிரி மார்னிங் அண்ட் ஈவினிங் உங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனியா இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அதுதான் படி ஸ்டடி. ஸோ ஜூன் 26 இருந்து நம்ம தொடங்க போறோம். கான்செப்சுவல் வைஸ் இந்த மாதிரி கிளாரிட்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லா நம்ம எடுத்து ரிவைஸ் பண்ணி அனலைஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ டெய்லி ஒரு 1 hour, மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour சொல்லும் பொழுது உங்களுக்கு பெரிய அளவு ஒரு ஹோல்டு கொடுக்கும். இதுக்காக ஸ்ட்ரக்சர் டைம் டேபிளும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் கொடுத்துருவோம். அந்த டாபிக் நீங்க தெளிவா படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு PYQ நீங்க அட்டன் பண்ணும் பொழுது ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் திஸ் ப்ரோக்ராம், ப்ளீஸ் டூ லீவ் அ கால். அண்ட் கமிங் டு த எண்ட் ஆஃப் திஸ், நம்மளோட அகாடமில TNPSC குரூப் 2, 2A, 4 கிளாஸஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஆன்லைன் கிளாஸா இருக்க போகுது. 12,500 தான் ஃபீஸ். அதே மாதிரி உங்களுக்கு புத்தகங்கள், மெட்டீரியல், ஆன்லைன் கிளாஸ், ரெக்கார்டர் கிளாஸ் எல்லாமே கிடைக்க போகுது வித் டெஸ்ட் சீரீஸ். ஸோ உங்க ரிவிஷனுக்காக டெஸ்ட் சீரீஸும் இருக்க போகுது. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரம் our side. Thank you all. So stay tuned to our academy. Today's education is your success tomorrow. All the best, Sayen.